அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. ஐயனார் துணையில் பார்த்தீங்கன்னா வெனையை தூக்கி தோளில் போட்டுக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் நம்ம நிலா கூட்டிகிட்டு வருதுங்க. கூட்டிகிட்டு வந்தகையோட பல்லவன் கட்டி பிடிச்சி அம்மானு அழுகுறாங்க. ஆனால் நம்ம நடேசன் கத்துறாரு, இவளை போய் வெனையை கூட்டியாந்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்கீங்க, பார்த்து நீங்கள் எல்லாம் அவஸ்தைப்பட போறீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க. அப்போ இவங்க ஒய்ஃபு இல்லை அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. திட்டவட்டமாக நீங்களாம் கரெக்டாக இல்லைன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா பல்லவனுக்கு அப்பாவுமே இல்லைங்க, பாவங்க எடுத்து தான் கூட்டியாந்து வளர்த்துருப்பாரு போல இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஆனால் இந்த பிள்ளைங்க நிற்குது வைக்குது அப்படின்னு தான் பேசுது. ஆனால் இவங்க வந்து வடக்கத்தி பொண்ணு, அது வேணா ஓகே தான். இந்த பிள்ளை என்ன பண்ணுது, வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்படுது. சரி எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்ல ஓடி போய் சேரன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. எப்பா நீ தான் சமைப்பியா, ஏம்மா நீ சமைக்க மாட்டியா அப்படின்னு கேட்க, வந்தன்னைக்கே ஒரு குச்சியை போட்டியா நடுவில், இல்லை அண்ணன் தான் நல்லா சமைப்பாரு அப்படிங்கிறாங்க. சரி சரி நீ இந்த ஊர் அப்படின்னு கேட்க, இப்படி ஒன்றுன்னா அப்படி மனசு நோகடிக்கிற மாதிரி பேச சோழனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதுவும் பொண்டாட்டி பற்றி பேசினா விடுவாரா என்ன, அப்படி டக்குன்னு நிலாவை கூப்பிட்றாங்க. இங்கே பாருங்க, அவங்கள கூட்டி அந்த சேர்த்தது வரைக்கும் சரி, ஆனால் இந்த அம்மா பேசுகிற சரியே இல்லையே, என்ன இப்படி பேசுது, நீ என்ன எந்த ஊருங்குது என்னென்னமோ பேசுது. ஐயோ சோழா விடுங்க, பல்லவன் சந்தோஷமா இருக்கல, அதுதான் நமக்கு முக்கியம். ஐயோ பல்லவன் சந்தோஷம் சொல்லிட்டு ஏன் நிலா அப்படி பண்ணுறீங்க, விடுங்க சோழா அப்படின்னு சொல்லல. அதெல்லாம் முடியாது, நீங்கள் அவள் பக்கத்தில் போய் நிற்காதீங்க வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அடுத்து பல்லவனை பக்கத்திலே இருந்து பார்த்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏமா என்ன விட்டுட்டு போனேங்கிறாங்க. விடுப்பா, அதை நான் வந்துட்டேன்ல, இந்த குடும்பத்தில் செட்டில் ஆகிட வேண்டியதான், அவனை நம்பி ஒரு புண்ணியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா எனக்கு குளிக்கணும் அப்படின்னு சொல்லி குளிக்க போகிறாங்க. எனக்கு ட்ரெஸ்ஸு வேணும் அப்படிங்கிறாங்க. சேரனை உடனே கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அடுத்து என்னென்ன வேணுமோ ஒன்றுன்னா கேட்டுக்கிட்டு இருக்குதுங்க. எல்லாம் நல்லா தான் இருக்குது, சமையல் சூப்பராக சமைக்கிறீங்க அப்படின்னு ஒன்றுன்னா பேச, ஏமா நீலா நீ வந்து உங்கள் ஊருக்கு ஒத்த பிள்ளையா உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு கேட்க, ஆமாம் நீ என்னென்ன சீர் கொண்டு வந்த அப்படிங்கல அப்படியே பார்க்குறாங்க. நாங்கள் லவ் மேரேஜ் எதுவும் கொண்டாடல. ஓ ஒன்றும் இல்லாமல் சும்மா வந்தவளா நீ அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருங்க அப்படிங்கல பல்லவன் தடுக்கிறாரு. அண்ணே ப்ளீஸ்னே அப்படின்ட்டு, அம்மா ஏமா இதெல்லாம் கேட்குறீங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஏண்டா ஊர் உலகத்தில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் அடுத்து கொடுக்காம இருப்பாங்க, அதெல்லாம் இது வேற, விடுங்கம்மா அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து நாட்கள் போக ரொம்ப தான் இந்த பொம்பளை பண்ணிக்கிட்டே இருக்கு. அடுத்து இங்கே வந்து நம்ம சந்தா என்ன பண்ணுறாங்க, சேரனுக்கு பார்க்குறக்காண்டி இங்கே வீட்டுக்கு வராங்க. 2 நாளாக சேரனுக்கு உடம்புக்கு முடியலன்னு படுத்திருக்காரு. அதனால என்ன பண்ணுறாங்க, அனிசு சொல்கிறாரு இந்த மாதிரி சேரனுக்கு முடியலை அப்படின்ட்டு. ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அறக்க பறக்க ஓடி வர்றாங்க. வந்துட்டு நிலா பார்க்குறாங்க. எங்கே அவங்க அப்படிங்கிற, உள்ளார தூங்குறாரு, அண்ணாவுக்கு முடியலை அப்படிங்கிற பார்க்குது. இந்த பொண்ணு யார் அப்படின்னு பார்க்கல, அப்படி பார்த்துட்டு இல்லை எங்கள் கூட வேலை பார்க்குறவரோட தங்கச்சி அப்படிங்கிறாங்க. உள்ளுக்க போய் பார்க்குது. என்னாச்சு அப்படின்னு கேட்கல. அவர் ஒன்றும் இல்லை, ஏன் கஷ்டப்படுறீங்க சந்தா, நான் நாளைக்கு வந்துடுவேன் வேலைக்கு, இல்லை அண்ணா சொன்னார், பையா சொன்னார் உங்களுக்கு முடியலைன்ட்டு, அதான் மனசு கேட்காம ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க உள்ளார இருக்கையில பார்த்தா அடுத்து வானதி வருது. வானதி வந்த கையோட, பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு, நீ பாட்டுக்கு அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை, நீ என்ன கடை வைக்க போறியா இல்லையா, காசு நான் ரெடி பண்ணி தரவா வேணாமா அப்படின்னு கேட்க, இது யாரு அப்படின்னு சொல்லல. ஏமா யாருமா நீ, இது யாரு, ஓ நீங்கள் தான் பல்லவனம்மாவா சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் வர முடியல, எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு. சூப்பர் அத்தை, என் சின்ன அத்தையா, என்னது சின்ன அத்தையா, நீ யார் மேம் அதை, என்ன நீ வந்து நீ மாட்டுக்கு ஏதோ பேச்சுக்கு நிற்கிற அப்படின்னு சொல்ல, என்ன அது இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பாண்டியா உடனே அப்பப்போ டிடி சேனல் உழுக்க வந்துட்டு இருக்கு, விடு அது பல்லவனோட அம்மா அப்படித்தான், அவங்க வடக்கத்து தான் அப்படிங்கிறாங்க. ஓ சரி இது பார்க்கவே சரியில்லை, பிடிக்கல, நான் கிளம்புறேன், நீ கடைக்கு வா, நான் அப்புறம் பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை போயிடுது. என்ன அது குடும்பமா இல்லை சத்திரமா, ஆளாளுக்கு வருதுங்க போகுதுங்க, இவங்கெல்லாம் தெரிஞ்சவங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா விடுமா அப்படின்னு பல்லவன் அம்மாவை அடக்குறாரு. அடுத்து சந்தாவை பார்த்துட்டு உள்ளுக்குள்ள பார்த்துட்டு வெளியில் வராங்க. வெளியில் வரையில பல்லவா அம்மா வந்திருக்குன்னு சொன்னாங்களே அப்படிங்கல, இதோ இவங்க தான் எங்கள் அம்மா அப்படின்னு காமிக்க, அவங்கள பார்த்தோன்னு தூக்கி வாரி போடுது. இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாடுறாங்க. அப்படியே தூக்கி வாரி போடுது. ஏன்னா அவங்க சின்ன பிள்ளையில பார்த்தவங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு தெரியல, ஆனால் சந்தாவுக்கு தெரியுது. இவங்க எனக்கு ஒன்று விட்டா உறவு முறை வேணும், அத்தை முறை வேணும். என்னது அத்தை முறையா, ஆமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்க இன்னும் திருந்திட்டீங்களா திருந்தலையா அப்படிங்கிற திருன்னு முழிக்குது. அப்படியே ஹிந்தியில பேசிக்கிறாங்க 2 பேரும். சந்தா கொஞ்சம் தமிழ்ல பேசுங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ அண்ணா நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சோழனை பாக்குறாங்க. என்னம்மா சொல்லு அப்படிங்கல, இந்த பொம்பளை நல்லவங்களே இல்லை, பல்லவனுக்கு கோவம் வருது, இங்க பாருங்க எங்க அம்மா பத்தி அப்படி பேசாதீங்க. என்னது உங்க அம்மா பத்தி பேசாதீங்களா, இவங்க வடக்கு பக்கம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா, திருட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க, செயின் பறிக்கிறது, அங்க எங்க யார் என்ன கழுத்துல போட்டிருந்தாலும் சரி எது பண்ணியிருந்தாலும் சரி புடுங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த வீட்டுக்கு வந்திருக்க கூட ஏதாவது எடுக்கிறதுக்கே வந்திருப்பாங்க, ஏங்க இந்த பொம்பளை இந்த வீட்டில் விட்டுருக்கீங்க அப்படிங்கிற பல்லவனுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன சொல்றீங்க, ஆடா ஆமாங்க, கை குழந்தையோட திருட்டு பொழப்பு நடத்தி அதுக்கப்புறம் கேஸு பிடிச்சி அங்கே புருஷனையும் விட்டுப்புட்டு அங்கே இருந்து ஓடி வந்தவ தான், ஒரு கைப்பிள்ளையோட ஓடி வந்தவ, எனக்கு தெரியாதா என்ன அப்படி சொல்லி
சொல்லல ஓடி வந்து ஏதோ லாரியில் அடிபட்டான்னு கேள்விப்பட்டேன், பேப்பர்ல பார்த்தேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா ஆடி போகுது. என்னம்மா சொல்றாங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒன்றும் சொல்ல முடியல. அப்பதான் நடேசன் வராரு. நான் சொல்றேன் இவளை பத்தி உங்களுக்குலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, பல்லவா நீ மனசை கல்லாக்கிக்கடா, அதனால அப்படிங்கிற நான் சொல்றதுனால உனக்கு வந்து கல்லாகக்கூடாது. பரவாயில்ல, அம்மா கெட்டவங்கன்னு தானே சொல்ல போறீங்க, எனக்கு இது ஒன்றும் வலிக்கல, அது உனக்கு வலிக்காதடா. ஆனா அப்படிங்கல, என்ன ஆனா இல்ல வேணாம் நான் சொல்லலை அப்படின்னு நடேசன் போயிடுறாரு. பல்லவன் இப்படி எதுவும் கேட்டா மனசு நொந்து போயிருமேட்டு, பரவாயில்ல நீங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை பிடிச்சி இழுத்து வச்சு கேட்குறாங்க. அப்ப எல்லாம் உண்மையை சொல்றாரு. இந்த பொம்பளை லாரியில தான் வந்து விழுந்தா, கை குழந்தை அதுவுமா விழுந்திருக்கவும் காப்பாத்தி அடிபட்டவளை ஆஸ்பத்திரியில் சேர்த்து நீ யாருமா எந்த ஊருமான்னு கேட்டேன். அது ஹிந்திலே பேக்கன்னு முடிச்சிச்சு. சரி வீட்டுக்கு வான்னு நான் கூட்டிட்டு போனேன். ஆனா அந்த திருட்டு பழக்கம் விடவே இல்லை. மறுபடியும் இங்கே அக்கம் பக்கம் திருட்டு ஏன் வீட்டில் இருக்கிறதையும் திருடிட்டு ஓடிப்பட்டா தெரியுமா அப்படின்னு சொல்ல அப்படி தூக்கி வாரி போடுறாங்க. ஏமா இப்ப மறுபடியும் வந்திருக்கே, என்னத்தை திருட வந்திருக்க அப்படின்னு இங்க நடேசன் சொல்ல அப்படியே திருன்னு பல்லவன் அம்மா பாக்குறாங்க. அப்போ அப்போ அப்படின்னு ஓன்னு அழுகுறாங்க. பல்லவன் இருந்துட்டு, பல்லவா டே பல்லவா அப்படின்னு சொல்லல, எனக்கு அப்பாவும் எனக்கு 2 பேருக்கு அப்பாவும் ஒன்றும் இல்லையா, அம்மா தான் தனித்தனின்னு நினைச்சேன், இப்போ அப்பாவும் தனித்தனியா, நீங்களாம் எனக்கு அன்னைங்க இல்லையா, உங்களுக்கு கூட நான் பிறக்கலையா, உங்க ரத்தம் என் உடம்புல ஓடலையா, நீ உங்க தம்பின்னு சொல்றதுக்கு எனக்கு பெருமை இல்லாம போச்சே அப்படின்னு பல்லவன் அழுக. நிலா போயிட்டு டே அப்படிலாம் அழுகாதடா, விடுறா பல்லவா, அண்ணி நான் இருக்கேன்டா அண்ணி அப்படின்னு அழுகுறாருங்க. சந்தா பாக்குது. ஏத்த இன்னும் நீங்க திருந்தவே இல்லையா அப்படிங்கல, என்ன நீ பேசுற அப்படிங்கல, அடிச்சு இந்த பொம்பளை எங்க வீட்டுக்குள்ளே விடாதீங்க, இவ மோசமானவ அப்படின்னு சொல்லல. நடேசன் பாக்குறாரு, மரியாதை வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விடுறாங்க. அப்படியே வெளியில போய் தள்ளி விட்டா கையோட அப்படியே நிக்குது. பல்லவன் பாக்குறாரு, சி நீ எனக்கு அம்மாவே இல்லை, நான் அம்மா வரணும்னு எவ்வளவு அழுது வேண்டிட்டு இருந்தேன், ஆனா இப்படி ஒரு கேவலமானவளா நீ அப்படின்னு சொல்லிட்டு போறியா என்ன அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. நீங்களா கூட்டு வந்தீங்க, நானா வந்தேன், என்ன ரொம்ப பேசுறீங்க, சே இந்த வீட்டுல ஒன்னும் கொள்ளையடிக்க முடியாம போச்சே அப்படின்னு பல்லவன் அம்மா போயிடுறாங்க. அப்படி பல்லவனை அழுதுகிட்டு இடிஞ்சு போய் உட்காந்துருக்காரு. எனக்கு என் அப்பா இல்லையா, என் அண்ணன் இல்லையா, டே என்னைக்கு இருந்தாலும் நீ தான்டா என் கடைசி குட்டி, நான் உன்னை என்னைக்குமே நான் என் பிள்ளையா தான் நினைச்சிருக்கேன், அவ ஓடி போயிட்டா, அதுக்காண்டி நான் உன்னை விட்டனா, என் பேர்ல கெட்ட பேரே இருந்தாலும் நான் உன்னை தூக்கி வளர்த்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாசமா அப்பாவை தாண்டா வளர்த்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே நடேசனை பார்த்து நிலா கையெடுத்து கும்பிடுறாங்க. உங்களை மாதிரி ஒரு மனிதருள் மாணிக்கம் நான் பார்த்ததே இல்லை, நீங்க இப்படிப்பட்டவங்கள அங்கிள், எல்லாரும் உங்களை தப்பா சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்றாங்க. எனக்கு என்னமோ அந்த பொண்டாட்டி அவ கொலை பண்ணிட்டு தான் ஓடிப்பான்னு தோணுதுங்க, அதனாலதான் அவளை வெறுத்து ஒதுக்குறாருன்னு நினைக்கிறேன். ஆனா பாவம் நடேசன் 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு எவ்வளவு கெட்ட பேரை சுமந்துட்டு இருக்காரு. என்ன ஃப்ரெண்ட் இப்படியும் போகலாம், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.